பணக்காரர் ஆகிறதுக்கு நீங்கள் கணக்கில் புலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது உங்கள் அறிவை சார்ந்தது இல்லை, அது உங்களோட பிஹேவியர் சார்ந்தது. அது எப்படின்னு மார்கன் ஹவுஸில் எழுதிய த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் சொல்லி இருக்கிற 3 ரகசியங்கள் மூலமாக பார்ப்போம். நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், பணக்காரராக இருக்கிறது வேற, செல்வந்தராக இருக்கிறது வேற. வெளியே காட்டிக்க நீங்கள் செலவு செய்கிற பணம் உங்களை பணக்காரராக காட்டும். விலை உயர்ந்த கார் உங்கள் வருமானத்தை சொல்லும் ஒரு சின்ன அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் செலவழிக்காமல் சேமித்து வைக்கும் பணம் தான் உங்களை செல்வந்தராக மாற்றும். ஆடம்பரத்தை காட்டாத பணம் தான் உங்களுக்கு சுதந்திரத்தை தரும். நெக்ஸ்ட்டு, உங்கள் பணம் தனக்குத்தானே லாபத்தை உருவாக்கி அந்த லாபமே முதலீடாக மாறி வளர்கிற ஒரு மேஜிக் தான் காம்பவுண்டிங். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பக்கம் 1 கோடி ரூபாய் கேஷ், இன்னொரு பக்கம் தினமும் டபுள் ஆகும் ₹1 காயின். 31 நாட்களுக்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? நிறைய பேர் 1 கோடி தான் பெருசுன்னு நினைப்போம். ஏன்னா 20 வரைக்கும் அந்த ₹1 மதிப்பு வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். ஆனால் உண்மையான ஆச்சரியம் அதுக்கப்புறம் தான் இருக்குது. டே 30ல் அந்த ₹1 53 கோடி ரூபாயாக மாறும். அடுத்த ஒரே நாளில், அதாவது டே 31ல் அது 107 கோடி ரூபாயாக விஸ்வரூபம் எடுக்கும். ஆரம்பத்தில் ரிசல்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் கடைசி நேரத்தில் வர்ற வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். அதனால் முதலீட்டில் நேரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக உங்கள் பணம் வளரும். வாரன் பஃபெட் உலக பணக்காரர் ஆனதுக்கு காரணம் அவரோட அறிவு மட்டும் இல்லை, அவரோட 11 வயசுலேருந்தே அவர் காட்டிய பொறுமைதான். முதலீடு செய்கிறதுல எவ்வளவு லாபம் கிடைக்குதுங்கிறதை விட எவ்வளவு காலம் முதலீட்டில் இருக்கீங்கிறது தான் முக்கியம். நம்பர் 3, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பேராசைப்படாதீங்க. இது எனக்கு போதும்னு நினைக்கிற அன்னைக்குத்தான் நீங்கள் உண்மையான நிம்மதியை பெறுவீங்க. எப்போ நிறுத்தணும்னு தெரியாமல் ஓடுறது தான் பெரிய ஆபத்து. ஸோ பணம் உங்களுக்காக வேலை செய்யணுமா, இல்லை நீங்கள் பணத்துக்காக ஓடணுமா? யோசிங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.